உலகிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமூகமா? அவர்களிடம் உயரமான அரண்மனைகள் இருந்தன. அசைக்க முடியாத வலிமை இருந்தது. யாராலும் வெல்ல முடியாது என்ற அகந்தை இருந்தது. ஆனால் ஒரு நாள் வானத்தில் தோன்றிய ஒரு மேகத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மேகம்தான் அவர்களின் முடிவை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யார் அந்த மக்கள்? ஏன் அல்லாஹ் அவர்களை அழித்தான்? அவர்களை எச்சரிக்க வந்த நபி யார்? அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்க போகிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு பல தலைமுறைகள் கடந்தன. வெள்ளப்பெருக்கில் மூழ்கிய உலகம் மீண்டும் மனிதர்களால் நிரம்பத் தொடங்கியது. மக்கள் பெருகினார்கள், ஊர்கள் உருவாயின, நாகரிகங்கள் வளர்ந்தன. ஆனால் காலம் செல்ல செல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஏகத்துவம் மெல்ல மறக்கப்பட்டது. மக்கள் மீண்டும் சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்போது அரபு தீபகத்தின் தென்பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த சமூகம் வாழ்ந்து வந்தது. அவர்களின் பெயர் ஆது சமூகம். ஆது சமூகம் எப்படி இருந்தது? ஆது மக்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் உடல் வலிமையில் மிகவும் பிரபலமானவர்கள். அவர்களின் உயரம், சக்தி, வீரியம் ஆகியவை மற்ற மக்களை விட அதிகமாக இருந்தது. அவர்கள் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள். உயரமான தூண்களை கொண்ட மாளிகைகள் அமைத்தார்கள். தங்களின் வலிமையை உலகத்திற்கு காட்டுவதில் பெருமை கொண்டார்கள். அல்லாஹ் குரானில் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். அவர்கள் வாழ்ந்த நகரங்கள் செழிப்பாக இருந்தன. நீரும் இருந்தது, விவசாயம் இருந்தது, செல்வம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் மனம் இல்லை. அகந்தையின் ஆரம்பம். காலம் செல்ல செல்ல ஆது மக்கள் தங்களின் வலிமையை பார்த்து பெருமை அடைய ஆரம்பித்தார்கள். நம்மை விட சக்தி வாய்ந்தவர் யார் என்று கேட்கும் அளவுக்கு அகந்தை வளர்ந்தது. அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள். சிலைகளை உருவாக்கி வணங்க ஆரம்பித்தார்கள். உண்மையை பேசுபவர்களை கேலி செய்தார்கள். பணக்காரர்களையும் அதிகாரம் உள்ளவர்களையும் மட்டுமே மதித்தார்கள். ஏழைகளையும் பலவீனவர்களையும் இகழ்ந்தார்கள். பாவங்கள் அதிகரித்தன, அநியாயங்கள் அதிகரித்தன. அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்ப முடிவு செய்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை. ஆது மக்களுக்குள்ளேயே பிறந்த ஒரு நல்ல மனிதர் இருந்தார். நேர்மையானவர், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், மக்களால் மதிக்கப்பட்டவர். அவர்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். பிறகு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தான். உன் மக்களை என்னிடம் அழை. அவர்களுக்கு வணங்கும் பொய்யான தெய்வங்களை விட்டுவிட சொல். நான் ஒருவனே இறைவன் என்று அறிவி என்ற கட்டளையை வழங்கினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் அழைப்பு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களிடம் சென்று கூறினார், என் மக்களே, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருப்பது தவறானது. அவர் அவர்களை அன்புடன் அழைத்தார், கருணையுடன் அழைத்தார், பொறுமையுடன் அழைத்தார். எந்த சம்பளமும் வேண்டாம் என்றார், எந்த பதவியும் வேண்டாம் என்றார். அல்லாஹ்வின் செய்தியை மட்டும் எடுத்து சொன்னார். ஆனால் அந்த மக்களின் இதயங்கள் அகந்தையால் நிரம்பியிருந்தது. அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தைகளை ஏற்க தயாராக இல்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. ஆனால் ஆது மக்களின் இதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி நின்று, ஹூதே, நீ சொல்வதையெல்லாம் நாங்கள் நம்ப போவதில்லை. எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டுவிட சொல்கிறாயா? அது ஒருபோதும் நடக்காது என்று வெளிப்படையாகவே கூறினார்கள். சமூகத்தின் தலைவர்கள் மக்களிடம், இவரை பின்பற்றாதீர்கள், இவர் நம்மை வழி தவற செய்கிறார் என்று மக்களின் மனதில் சந்தேகத்தை விதைத்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. மாறாக மிகவும் பொறுமையுடன் மீண்டும் கூறினார்கள், என் மக்களே, நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை. என் கூலி என்னை படைத்த அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடம் திரும்புங்கள். அவன் உங்களுக்கு வானத்திலிருந்து ஏராளமான மழையை இறக்குவான். உங்கள் வலிமையுடன் மேலும் வலிமையை அதிகப்படுத்துவான். இது ஒரு மிரட்டல் இல்லை, ஒரு கருணைமிக்க நபியின் கடைசி வேண்டுகோள். ஆனால் அவர்களின் அகந்தை உண்மையை ஏற்க விடவில்லை. அவர்கள் சிரித்தார்கள், கேலி செய்தார்கள். பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீ சொல்வது உண்மை என்றால் நீ கூறும் அந்த வேதனையை எங்கள் மீது கொண்டு வா என்று சவால் விட்டார்கள். அல்லாஹ்வின் எச்சரிக்கையே
அவர்கள் கேலி செய்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக அவர்களை பார்த்து, அதன் அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை மட்டுமே நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன். ஆனால் நீங்கள் அறியாமையில் வாழும் மக்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அல்லாஹ் உடனடியாக தண்டிக்கவில்லை. மனம் திருந்துவதற்காக கால அவகாசம் கொடுத்தான். அதன் பிறகு அல்லாஹ்வின் தண்டனை உடனடியாக வரவில்லை. ஆது மக்களுக்கு மனம் திருந்துவதற்கான அல்லாஹ் மேலும் அவகாசம் கொடுத்தான். ஆனால் அந்த அவகாசத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்போது அவர்களின் நாட்டின் மழை நின்றுவிட்டது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள் வானம் மேகமின்றி வெறிச்சோடி நின்றது. ஆறுகள் வற்றின, கிணறுகள் வற்றின, பயிர்கள் கருகின, கால்நடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்க ஆரம்பித்தன. பசி, தாகம், வறட்சி நாடு முழுவதும் பரவியது. இந்த நேரத்தில் கூட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் வந்து, இன்னும் காலம் இருக்கிறது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடமே திரும்புங்கள், அவன்தான் இந்த வறட்சியை நீக்க வல்லவன் என்று மீண்டும் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் திருந்தவில்லை. அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் தொலைவில் ஒரு பெரிய கருமேகம் தோன்றியது. அந்த மேகத்தை பார்த்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதோ நமக்கு மழை வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது மழை, அல்லாஹ் அனுப்பியது தண்டனை. அந்த மேகம் நெருங்கிக் கொண்டே வந்தது. அவர்களுக்கு தெரியவில்லை அது அவர்களின் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருக்கப் போகிறது என்று. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பார்த்து, இல்லை, நீங்கள் அவசரப்படுத்தி கேட்ட அதே தண்டனைதான் இது கொண்டு வந்திருக்கிறது என்று எச்சரித்தார்கள். அந்த மேகத்திலிருந்து ஒரு பயங்கரமான காற்று வீச ஆரம்பித்தது. அது சாதாரண காற்று அல்ல, அல்லாஹ் அனுப்பிய வேதனையான புயல். அந்த காற்று சிறிது சிறிதாக பலமாகியது. பிறகு யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு கொந்தளித்தது. மரங்கள் வேரோடு சாய்ந்தன, வீடுகள் இடிந்து விழுந்தன. மலை போல் பெருமைப்பட்ட அவர்களின் கட்டிடங்கள் சிதறி நொறுங்கின. தங்களின் வலிமையை பற்றி பெருமை பேசிய மனிதர்கள் அந்த காற்றின் முன் எதுவுமே செய்ய முடியாமல் போனார்கள். குரான்ல அல்லாஹ் சொல்றான், இந்த காற்று 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து வீசியது என்று. எந்த வேதனையான காற்று அல்லாஹ்வை மறுத்தவர்களை முற்றிலும் அழித்துவிட்டது. ஒரு காலத்தில் எங்களை விட வலிமையானவர் யார் என்று பெருமை பேசிய சமூகம் அந்த தண்டனைக்கு பிறகு எந்த சுவடும் இல்லாமல் அழிந்து போனது. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தனது கருணையால் பாதுகாத்தான். இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. செல்வம் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், உடல் வலிமை இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்து வாழ்ந்தால் அவற்றில் எதுவும் நம்மை காப்பாற்றாது. ஆது மக்கள் தங்களின் வலிமையை நம்பினார்கள். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். இறுதியில் வெற்றி பெற்றது வலிமை அல்ல, அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை. நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுகிறோமா? பாவங்களை விட்டு விலக முயற்சி செய்கிறோமா? அல்லாஹ்விடம் அடிக்கடி பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? இன்று நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அவகாசம் நாளையும் இருக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே இன்று முதலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். யா அல்லாஹ், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அகந்தையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நேரான பாதையில் நிலைத்திருத்துவாயாக. ஈமானோடு வாழும், ஈமானோடு மரணிக்கவும் மறுமையில் உன் கருணையால் சுவனத்தில் ஒன்று சேர செய்வாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ ஷேர் செய்யுங்க. இது போன்ற குரான் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலான நபிமார்களின் வரலாறுகளை தொடர்ந்து பார்க்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.